வணக்கம் பவித்ரா. சேலம் மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஒரு சில பணிகள் நிறைவடைந்தும் பல பணிகள் நடைபெற்றும் வண்ணமாகவே உள்ளது. அண்மையில் தமிழகத்தின் சிறந்த மாநகராட்சி என்ற அந்தஸ்தையும் சேலம் மாநகராட்சி பெற்றது. ஆனால் மாநகர மக்களுக்கு பயனுள்ள திட்டம் எதுவும் நடைமுறைக்கு வந்துள்ளதா என்றால் அப்படி எதுவும் கிடையாது. எல்லா வேலைகளும் பாதியிலேயே நிற்கிறது. இதனால் மக்களின் பணம் விரயமானதுதான் மிச்சம். அப்படி மக்களின் வரி பணத்தில் விரயமான திட்டத்தில் ஒன்றுதான் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சேலம் செட்டிசாவடி குப்பை கிடங்கில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சோலார் மூலம் மின்சாரம் எடுக்கும் திட்டம். கடந்த 2022ஆம் ஆண்டு 150 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏற்காடு அடிவாரம் செட்டிசாவடி குப்பை மேட்டில் 10 ஏக்கருக்கு மேல் நிலத்தை ஒதுக்கி அதில் சோலார் பேனல்கள் மின்சாரம் தயாரிக்க அமைக்கப்பட்டது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் சேலம் மாநகராட்சி பகுதிகளில் உள்ள தெருவிளக்கு, மக்கள் பயன்பாடு, அரசு அலுவலகங்களுக்கு தேவையான மின்சாரம் ஆகியவற்றை இந்த திட்டத்தின் மூலம் செயல்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் தற்பொழுது 2 ஆண்டுகள் கடந்தும் இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. மேலும் குப்பை மேடுகளில் குப்பை கொட்டி எரிக்கப்பட்டு வருவதால் அதிலிருந்து வரக்கூடிய தூசுகள் அதே பேனலில் பட்டு வீணாகி வருகிறது. சோலார் பேனல்கள் அமைக்கப்பட்ட இடத்தில் புதர் மண்டி கிடைக்கிறது. ஒரு சில சோலார் பேனல்கள் அங்கு திருடு போயும் உள்ளது. மேலும் மின்சாரம் தயாரிக்க பயன்படுத்துவதற்கான கொண்டு வரப்பட்ட ராட்சத டிரான்ஸ்பார்மர்களும் ஆங்காங்கே போடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை செயல்பாட்டிற்கு கொண்டு வராமல் கிடப்பில் போட்டுள்ளதால் சிறப்பான திட்டத்தை ஆரம்பிக்கப்பட்ட இடத்திலேயே குப்பை மேட்டில் தொடங்கப்பட்ட திட்டம் குப்பையாகவே ஆனதுதான் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தால் சேலம் மாநகராட்சி மின்சாரத்துறைக்கு கட்ட வேண்டிய பணம் 60% மேல் மிச்சமாகும். அது மட்டும் இல்லாமல் தேவையான மின்சாரம் போக மின்சாரத்துறைக்கு மின்சாரத்தை விற்பனை செய்யலாம். இதனால் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு வருவாய் கிடைப்பதை விட பொதுமக்கள் மீது சுமத்தும் வரி சுமையும் குறையும் என்பதுதான் சேலம் மாநகர மக்களின் ஒரு கோரிக்கையாக உள்ளது. கிட்டத்தட்ட மக்களின் வரி பணத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட இந்த சோலார் மூலம் மின்சாரம் எடுக்கும் திட்டம் அதாவது தொடங்கப்படாமலேயே குப்பைக்கு வந்த நிகழ்வுதான் தற்போது அரங்கேறியுள்ளது. உடனடியாக சேலம் மாநகராட்சி நிர்வாகம் இந்த திட்டத்தை தொடங்கி மின்சாரம் தயாரிக்கும் பணியை துவங்கி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே சேலம் மாநகர மக்களின் கோரிக்கையாக உள்ளது. பவித்ரா.